வணக்கம் உறவுகளே, வழக்கம் போல் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பலவாரம் சந்தை தான் வந்திருக்கோம். இந்த வாரம் சந்தையில் எந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் தேட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஐஃபை சிஸ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா 2500 அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஊஃபர் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் பிராண்டோட இது, அப்புறம் கிரியேட்டிவ் பிராண்டோட அந்த மாதிரிலாம் இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 200 300 அந்த மாதிரி செட்டாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. மேபி அது ஓன் ரிஸ்கில் எடுக்கிற மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிமோட்டெலாம் வச்சுருந்தாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த டிவி ரிமோட்லாம் இருந்தால் இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா புது பீஸாகவே வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய பட்டன் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தது. நம்மளும் போய் செக் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அங்கே தான் நிறைய பொருட்கள்லாம் இருந்தது. இந்த ஐபேட் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் தான் எடுத்தோம். இது நம்ம செக் பண்ணி பார்த்ததில் ரொம்ப நேரமாக லோகோவிலையும் நின்றுருந்தது. ஸோ இது ரேட்டு கேட்டோம், 1000 ரூபா கிட்ட சொன்னாங்க. நம்ம இதுக்கு 1000 ரூபா செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணுறதுக்கு வேறு செலவு பண்ணணும். அதனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்ததுனால நம்ம அதை வச்சுட்டோம். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டார் எல்லாமே வச்சுருந்தாங்க. பாக்ஸு பீஸாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே புதுசாக தான் இருந்தது. ஸோ இது ஒரு நண்பர் வாங்கிட்டார். அப்புறம் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் மாடல் கேமரா தான். ஸோ அந்த கேமரா பார்த்தீங்கன்னா 6000 ரூபா கிட்ட ரேட்டு சொன்னாங்க. அடுத்தது ஒரு நண்பர் இந்த கேமிங் டிவைஸ் எடுத்திருந்தாரு. அவர் நிறைய பொருட்கள் எடுத்திருந்தாரு. இது நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது அந்த நிட்டெண்டோ கேம் தான் நினச்சேன். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது காப்பி அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த நண்பரே பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள்லாம் கூட எடுத்து வச்சிருந்தாரு. ஆல்ரெடி இவர்கிட்ட இந்த கிம்பிள் இருக்கான். ஸோ இது பேர் பார்ட்ஸ்க்கு தான் எடுக்கிறேன், அதனால் டேமேஜ் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி எடுத்திருந்தாரு. அப்புறம் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேட் ஒன்று எடுத்திருந்தாரு. ஸோ இது அந்த பவுச்செலாம் போட்டு பயங்கரமான கண்டிஷனில் இருந்தது. ஆனால் இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. அவர் செக் பண்ணி பார்க்கலன்னு தான் சொன்னார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாவுடைய ஃபோட்டோ பிரிண்டர். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அந்த ஃபோட்டோ இது மட்டும்தான் கிடைக்காது. அந்த பேப்பர் நமக்கு கிடைக்காது. நம்ம நிறைய இடத்துல தேடி பார்த்தாலுமே தனியாக கிடைக்காது. ஸோ அடுத்ததாக இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறையா மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க. ஐஃபை சிஸ்டம் அந்த மாதிரி. ஸோ இந்த போஸ் பிராண்டோடைய மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா கிட்ட ரேட்டு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் செட்டாகவே வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த ஊஃபர் பாக்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருசாக இருந்தது. அந்த CPU சைஸில் இருந்தது ரொம்ப. அது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ற மாதிரி தான் சொன்னாங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோனியோட மியூசிக் சிஸ்டம் ஒன்று இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் கிட்ட சொன்னாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாகவே வச்சிருக்கான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு கிட்டார் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிட்டார் வச்சுருந்தாங்க. இங்கே டிவிலாம் கூட சேல் பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க சொல்லி தான் சேல் பண்ணுவாங்க. இந்த ஸோ மெக்கானிக் எடுத்து அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி தான் இது யூஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லி தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கடையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரியான பொருட்கள் தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நெல்லுலாம் அழகிற அந்த படின்னு சொல்லுவாங்களா, அது என் கையில் இருக்க இது பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல ஏதாவது பொருட்கள்லாம் வந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இது சின்ன வயசுலலாம் கூட நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் கிணத்துல விழுந்த பொருள்லாம் எடுக்கிறதுக்கு. இதுக்கு ஸோ இதனுடைய பேர் உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பழைய தராசு அந்த மாதிரிலாம் கூட நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்ததாக ஒரு கடையில் இந்த PS3 வச்சுருந்தாங்க. இது 3 பீஸ் வச்சுருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாய்ஸ்டிக்கு, அப்புறம் அந்த பவர் அடாப்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா அந்த ரேட்டில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஆனால் எடுத்து நம்ம ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இந்த ஃபிலிம் ரோல் பார்த்தீங்கன்னா பல மாதமாக இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா தனுஷோட அந்த குட்டி மூவியோட ஃபிலிம் ரோல். பட் பலவார சந்தையில் வாங்குவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆகிடுச்சு. இப்போ ஃபிலிம் ரோல் வாங்குவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த சோனியோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பீஸ் வாங்கும்போது எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுவுமே பார்த்தீங்கன்னா சோனி ஸ்பீக்கர் தான். ஸோ இந்த பலவார சந்தையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மியூசிக் சிஸ்டம், அப்புறம் ப்ரொஜெக்டர் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே கிடைக்கும். அப்புறம் இந்த இரும்பு பெட்டி போன மாதமே நம்ம ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம், முடியல. ஸோ இந்த வாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். உள்ளே பார்த்தா இதுலேயே ஒரு சோனியோட டேப் ரெக்கார்டர் ஒன்று இருந்தது. ஆனால் அது ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அதை டேமேஜ் ஆக்கி வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம அப்படியே அந்த பொட்டியை க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டர்மாஸ் லைட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பெட்டர்மாஸ் லைட்லாம் கூட நிறைய பேர் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோனியோட ரெட் கலர் டேப் ரெக்கார்டர் இருந்தது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. இதுவும் ஒரு பக்காவான விண்டேஜ் கலெக்ஷன் தான். ஸோ நிறைய பொருட்கள் பிரித்து வைக்கல. அந்த மூட்டைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்னும் ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்குது. அதுலேயும் நிறைய பொருட்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது.
அப்புறம் இந்த சோனியோட ஐஃபை சிஸ்டம், அப்புறம் மேலே இந்த ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆனால் பார்க்க வந்து ஃப்ரெஷ்ஷான கண்டிஷனில் தான் இருந்தது. இருந்தாலும் ரேட்டு செட் ஆகலையானு தெரியல. இது இந்த வாரமும் சேல் ஆகாமல் அப்படி தான் இருந்தது. ஸோ இங்கே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேபிஎலோட டாக்கிங் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. ரேட்டு கேட்டோம், 1000 ரூபா சொன்னாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன தெரில அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம வாங்கி ரிஸ்க் எடுக்கணும். அது இல்லாமல் வந்து அந்த பவர் அடாப்டருமே இல்லை, அதுக்குமே வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பல்லாவரம் சந்தையில் பொருள் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்கில் தான் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் வாங்குற பொருள் ஒர்க் ஆகாமல் போகும். அது உங்களுடைய லக்கை பொறுத்து தான். இப்போ என் கையில் இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டு பிஎஸ்பி. பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியா இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது சோனியோட இது கிடையாது. ஆனால் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டு, கேமரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 8GB மெமரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கார்டுமே வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதுவாக தான் இருந்தது. இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3D கேமரா சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாக்ஸ் பீஸாகவே. சரி, நான் புதுசாக இருக்கும்னு நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணதான். ஆனால் வந்து ஃபுல் செட்டாகவே வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லாம் அந்த பிபிலாம் செக் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த ப்ரொஜெக்டர் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிறது நல்லது. இந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த பெட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும், எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிசிடிவி கேமராஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல்காக வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. மேபி வந்து ஒன்று ஒர்க் ஆகலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேர் பார்ட்ஸுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிளாக் கலர் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎலோட இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கியிருந்தார், 1500 நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது பீஸ் தான், எதுவுமே வந்து யூஸ்டு கிடையாது, அந்த செட்டாகவே வச்சிருந்தாங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எல்இடி லைட்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டியூப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கிட்ட ரேட்டு சொன்னாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புது பீஸ் தான், எதுவுமே யூஸ்டு கிடையாது. அந்த குண்டு பல்புமே அதுவுமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வாக்மேன்லாம் கூட நிறைய கிடைக்குது. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்குற மாதிரியா இருந்தால் வந்து தயவு செஞ்சு சிடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா வந்து பெரும்பாலும் வந்து லென்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும். அதனால் நீங்கள் வாங்கிட்டு போகும்போது செக் பண்ணி வாங்கிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. ஸோ அடுத்ததாக இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ராந்தல் விளக்கு, அப்புறம் வந்து லேப்டாப்பு, அப்புறம் கிரைண்டரு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம வாங்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதான்னு வந்து செக் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான் நம்மளால் செக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சோனியோட ஹோம் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபா கிட்ட சொன்னாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி டிஜிட்டல் அப்படி சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் டிவி ஒன்று வச்சுருந்தாங்க, பழைய டிவி. பார்க்க நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹெவியான வெயிட்டு தூக்கிட்டு போக முடியாது. அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த சினிமாவெலாம் லைட்லாம் யூஸ் பண்ணாங்கல்ல அதுக்கான பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நிறைய ஹெட்ஃபோன்ஸ்லாம் கூட இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கோம். ஆனால் இதில் மேஜராக இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுது. அதை நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுவே வந்து 300 400 அந்த மாதிரி வருது. அப்புறம் பேட்டரி ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிட்ட செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேட்டில் வந்து புதுசாகவே வாங்கிட்டு போயிடலாம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமோஃபோன் ஒன்று வச்சுருந்தாங்க. பார்க்க வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் பக்காவான கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த பயனியர் பிராண்டோடைய ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருந்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். இது வந்து நம்ம அந்த ஐபேட் டாங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் போட்டு படமும் பார்த்துக்கலாம் டிவியில் கனெக்ட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏவிஐ லைன்லாம் கூட இருக்கும். ஸோ நம்ம சாங் கேட்கறது கூட ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தாராம். ஸோ அது ஒர்க் ஆச்சுன்னா வந்து ஒர்த்தான பொருள் தான். அடுத்ததான் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டிவின்னு நினச்சி பார்த்தோம். பட் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டருடைய மானிட்டர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லிம்மாக வந்துருச்சு. ஆனால் அப்போல்லாம் வந்து பாருங்கள் டிவி சைஸ்லேயே பெருசாக இருக்குது. அது பக்கத்துலேயே வேறு சிபியூலாம் வேறு வச்சுருந்தாங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 இன்ச்சு டிவி வச்சுருந்தாங்க. ஸோ இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐமேக்கோடைய பாக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாக்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து பீஸ் கிடையாது. நம்ம செக் பண்ணி பார்த்தோம், அங்கே அந்த ஐமேக் எதுவும் இல்லை. அப்படியே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான பொருளை பார்த்தோம். ஸோ இந்த கல்லில் செஞ்ச சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரியான அந்த அம்மி, உரல் அதெல்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள்லாம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது விளையாடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த சொப்பு சாமான்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரிலாம் கூட செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்க அப்படியே ரியலாக இருந்தது. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோலாவுடைய பழைய ஃபோன் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக இந்த கொம்பு ஃபோன்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஃபோன் இது. ஆனால் அது கொஞ்சம் டேமேஜான கண்டிஷனில் தான் இருந்தது. டிஸ்பிளேமே கொஞ்சம்
மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. நோக்கியாவோடைய பட்டன் ஃபோன்ஸ்லாம் கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பீஸாக தான் இருக்கும், நம்ம எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரோட வந்து அட்டாச் ஆயிருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா விஹெச்எஸ் கேசட்டோடையதா இல்லை டிவிஆரோடையதான்னு தெரில. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருந்தாங்க. லைவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நிறைய பேக்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது லெதர் பேக் ஒரிஜினல் தான் அப்படி சொல்லி 800 900 அந்த ரேட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லெதர் அப்படி சொல்லிட்டு இந்த ஃபயர்லாம் பண்ணி காமிச்சாங்க லைட்டரில். அது யூசேஜை பொறுத்து தான். ஏன்னா வாங்கின கொஞ்ச நாளே வந்து பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக டேமேஜ் ஆகிடும். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மினி டிவியை பார்த்துட்டு இருந்தார். அப்புறமா வந்து கடைக்காரர்கிட்ட ரேட்டு பேசிட்டு இருந்தார். ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதை யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வெளியே எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம நண்பர் வந்து இது ஒர்க் ஆகலனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து அழகுக்காக நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இதை வாங்கியிருந்தாரு. இது வந்து 300 கிட்ட சொல்லி வாங்கியிருந்தாரு. ஸோ வீட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தாரு, அது ஒர்க் ஆகலை. பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. என் கையில் இருக்க இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர்லேருந்து உடச்சி எடுத்திருப்பாங்க. இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு நண்பர் ஒருத்தருடைய சேனலில் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மாதிரி ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படி தெரியல. இது வந்து ஒர்க் ஆகினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதனோட யூசேஜ் தெரிஞ்சால் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ என் கையில் இருக்க இந்த பிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு நண்பருக்காக வாங்கியிருந்தோம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக வந்து ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துருந்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துருந்தார். நம்ம வாங்கினதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவாயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டு பிஎஸ்பி ஒன்று இருந்தது. நம்ம ஒரிஜினல் தான் கிடைக்கும்னு நினச்சி எடுத்து பார்க்குறோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடைக்க மாட்டேது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4GB இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்பி சோனியோட பிஎஸ்பியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ அது எல்லாமே இதுலேயுமே இருக்குது. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்கான பொருள் கூட கிடைக்கும். அடுத்ததாக ஒரு கடையில் இந்த சோனியோட ப்ளூரே பிளேயர் ஃபுல் பாக்ஸ் பீஸாக வச்சுருந்தாங்க. பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, புது பீஸ் மாதிரி இருந்தது. இதனுடைய ரேட்டு கேட்டோம் 3000 கிட்ட சொன்னாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆச்சுன்னா வந்து ஃபுல்லான ஒர்த்து தான். ஆனால் வந்து சில நேரங்களில் லென்ஸ் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது டேமேஜ் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது. அப்புறம் இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே கடையில் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. பக்கத்தில் ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமாக செக் பண்ணி பார்த்து அதை வாங்கிட்டார் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட ஒரு சார்ஜர் தான். நான் வந்து PS2 அடாப்டர்னு நினச்சி தான் நான் எடுத்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அதனோட இது கிடையாது. இருந்தாலும் இதனுடைய ரேட்டு கேட்டோம் 300 கிட்ட சொன்னாங்க. அடுத்ததாக ஒரு கடையில் இந்த மாதிரி பாக்ஸ் பீஸாவே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1300 சொன்னாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு கிடையாது, அது ஃபுல் செட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா புது பீஸை தான் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கம்மி பண்ணி கேட்டால் ரேட்டு வந்து கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1100 அந்த ரேஞ்சில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புது பீஸ் தான், வந்து யூஸ்டு பீஸ்லாம் கிடையாது. இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெப்ரானிக்ஸ் பிராண்டோடைய ஹோம் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா புது பீஸாகவே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் 2000 நினைக்கிறேன். ஸோ வந்து அதிகமாக வந்து செக் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கூட வச்சிருக்காங்க பாருங்கள். நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான போர்டெலாம் இருந்தது. இது வந்து இந்த ராஸ்பெரி போர்டு இருக்குல்ல, அதனுடைய டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அப்புறம் என் கையில் இருக்க இந்த போர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசி பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு போர்டு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees அப்படின்ற மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்து எடுத்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்துருக்கும் போது நம்ம நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு இந்த ஃபோனை காமிச்சாரு. பார்க்க நல்லா டிஃப்ரெண்டாக இருந்தது. நோக்கியாவோட பழைய மாடல் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதோடைய ரேட்டு கேட்டோம் 1000 கிட்ட சொன்னாங்க. சரி நம்ம ரேட்டு பேசி கம்மி பண்ணிக்கலாம், முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க லேப்டாப் மாதிரியே இருந்தது. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல வந்து போலார் ஷீட்லாம் போயிருந்தது. சரி நம்ம பேட்டரிலாம் வந்து போட்டு செக் பண்ணி பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருந்த பேட்டரி வச்சு செக் பண்ணி பார்த்தோம். பட் இது வந்து ஒர்க் ஆகலை. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கலெக்ஷனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரேட்டு கம்மி பண்ணவே இல்லை, 1000 rupees கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நம்ம வாங்கியிருக்கலாம் கலெக்ஷனுக்கு நினச்சோம். பட் வந்து அவர் கம்மி பண்ணலை. அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க புது பீஸாகவே இருந்தது. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பேனல் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். பட் எடுத்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது இது ஒரிஜினலாகவே நோக்கியா ஃபோன் தான். ஸோ 3 பீஸ் வச்சுருந்தாரு. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால ஃபுல்லாகவே அந்த மக்கி போய் டேமேஜ் ஆயிருந்தது. அந்த பேக் டோர் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாகவே அந்த தூளாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நம்ம நண்பர் வந்து அவருக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டாரு. அதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிட்ட சொன்னாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.